பிரைஸ் த லார்ட். இன்றைக்கு கூட ஒரு அழகான மோட்டிவேஷ்னல் வேர்ஸ் மூலம் அவங்க எல்லாரையும் சந்திக்க எனக்கு மிகுந்த சந்தோஷம். என்னோட கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 14 எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இன்றைக்கும் கூட நம்மளுடைய வாழ்க்கையில் திருப்தி அப்படிங்கிறத கடவுளால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். நிறைய பேரோட லைஃப்பில் நிறையா இருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு திருப்தியே இருக்காது. என்ன தான் இருந்தாலும் அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு அதிருப்தி இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க தன்னை விட கீழே இருக்கிறவங்கள பார்க்க மாட்டாங்க, தன்னை விட மேலே இருக்கிறவங்கள பார்ப்பாங்க. பாருங்களேன், அவங்கக்கிட்ட இது இருக்குது, இவங்கக்கிட்ட இது இருக்குது, அவங்கக்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, நம்மகிட்ட அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தன்னுடைய குறைவுகளை மாத்திரம் தான் பார்த்து அதிருப்தியாகவே இருப்பாங்க. பாருங்களேன், ஆனால் எவன் ஒருவன் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறானோ அவங்களுக்கு இந்த அதிருப்தி வரவே வராது. ஏன்னா அவங்களுக்கு தேவையெல்லாம் ஆண்டவருடைய பாதம் மாத்திரம்தான். அவங்க இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் குப்பையாக நினச்சிட்டு ஆண்டவருடைய பாதத்தை அவங்க பெரிய ஒரு சொத்தாக நினைப்பாங்க. பாருங்களேன், அவங்களுக்கு இதெல்லாம் வாழ்க்கையில் அதிருப்தியே ஆகாது. தேவனால் மாத்திரம்தான் திருப்தியாக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட பார்க்கலாமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல என்ன நடக்குது. ஒரு வனாந்திரமான ஒரு இடத்துல தேவன் பிரசங்கம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரொம்ப லேட் ஆயிட்டு, அங்கே யார்கிட்டையுமே எதுவுமே இல்லை. அப்போ சீஷர்கள் போய் சொல்கிறாங்க, அப்பா ரொம்ப லேட் ஆகிட்டே, யார்கிட்டையுமே ஒன்றுமே இல்லை, எல்லாருக்கும் பசிக்குமே. அப்படிங்கும்போது தேவன் சொல்கிறாரு, நீங்களே போஜனம் கொடுங்கள் அப்படின்னு. அவங்கக்கிட்டே ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்க சும்மா கேட்டு பார்க்குறாங்க, யார்கிட்டே ஏதாவது இருக்காங்கும் போது ஒரு சின்ன பையன் 5 அப்பமும் 2 மீனும் அவங்க அம்மா அந்த பையனுக்கு வச்சு விட்டுருக்கலாம். அவன் அதை கொண்டு போய் கொடுக்குறான். பாருங்களேன், நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம், எனக்கு பசிக்குது, எங்கள் அம்மா எனக்கு வச்சு விட்டுருக்காங்க, நான் தான் அதை சாப்பிடுவேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் அவன் பாருங்களேன், அவன் ஆண்டவருடைய பிரசங்கத்தை அவன் அந்த இடத்துல இருந்து கேட்டிருக்கான். ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளை அவன் கேட்டிருக்கான். அவனுக்கு தெரியும் ஆண்டவர் ஏதோ ஒரு அற்புதம் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி. அதனால் அவன் எதை பற்றியுமே நினைக்காம அதை அப்படியே தூக்கி என்ன செஞ்சிட்டான், கொடுத்துட்டான். ஆண்டவர் அதை வானத்தை பார்த்து அந்த வானத்தை பார்த்து அதை ஆசீர்வதித்து ஆண்டவர் அதை சீஷரிடத்தில் கொடுக்குறார். அதற்கு முன்பதாக 50 பேராகவும் 100 பேராகவும் அங்கே பந்தியிலே அமர்த்துகிறார். எல்லாரும் பந்தியிலிருந்து ஆண்டவர் என்ன அற்புதம் செய்ய போகிறார்னு சொல்லி அதை பார்ப்பதற்கு மிகவும் ஆவலாக இருக்கிறாங்க. நாமளும் இன்னைக்கு என்ன செய்யணும்னா, அங்கே ஜனங்கள் பந்தியில் அமர்ந்து ஆண்டவருடைய அற்புதத்தை பார்ப்பதற்கு காத்திருந்ததை போல நாமளும் இன்றைக்கு அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அவங்க அங்கே பந்தியில் இருந்ததே மாதிரி நாம் இங்கே அவருடைய பாதத்தில் அமர்ந்தது தேவன் நம்மளுடைய குறைவை எப்படி நிறைவாக்கப் போகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். முதலாவது நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய குறைவுகளை ஆண்டவரிடத்தில் கொண்டு போய் நம்ம சொல்ல வேண்டும். அதுக்கப்புறம் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்த அவருடைய அற்புதத்துக்காக காத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன செய்கிறார், அதை ஆசீர்வதித்து அதை சீஷரிடத்தில் கொடுக்குறார். இப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவங்களுக்குள்ளாக மாத்திரம் வைத்து கொள்ளாமல் அதை பங்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இல்லையா. அவங்க அவருடைய அற்புதத்துக்காக காத்திருந்த எல்லாருக்கும் அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அவங்க எல்லாரும் அதை சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறையா எடுத்தாங்க. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்போவுமே அப்படி தான் இருக்கும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவளுக்கு இதை மட்டும் கொடுத்தா போதுன்னு இருக்காது. மல்டிப்ளை பண்ணி அதுலேயும் மீதியான துணிக்கு நம்ம கேட்காத ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். பாருங்களேன் பிரியமானவர்களே, நாமும் அப்படிதான். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை நாம் மாத்திரம் வச்சு கொள்ளாமல் அதை பங்கிட்டு அநேக ஜனங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமாக நம்ம இருக்கணும். அதை பங்கிட்டு நம்ம பிறருக்கு கொடுக்க வேண்டும். ஆசீர்வாதம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் தரித்திரர்களாக இருக்கிறவர்களுக்கு தேவன் நம்மை உயர்த்தும் போது, நம்மை ஆசீர்வதிக்கும் போது அதை நம்ம பிறருக்கும் பங்கிட்டு இந்த சீஷர்களை போல கொடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, நமக்கு மாத்திரம் போதும்னு சொல்லி வச்சிருக்கக்கூடாது. தேவன் நம்மை உயர்த்தும் போது நம்ம ஆண்டவர் எதற்காக நம்மளை உயர்த்துகிறார். ஏழ்மையில் இருக்கிற ஜனங்கள் அநேக பேர் உண்டு, ஆண்டவர் அறியாதவர்கள் அநேக பேர் உண்டு, ரட்சிக்கப்படாதவர்கள் அநேக பேர் உண்டு, ரட்சிப்புனா என்னன்னே தெரியாதவங்க அநேக பேர் உண்டு, ஒருவேளை உணவிற்கு கூட வழி இல்லாதவர்கள் அநேக பேர் உண்டு. உங்களையும் என்னையும் தேவன் ஆசீர்வதித்திருக்கிறாரே. அவர் நம்ம அதிகமாய் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது நமக்கு மாத்திரம் அது போதும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எனக்கு மாத்திரம்தான் என்று சொல்லி நம்ம நினைக்காம அதை அநேகருக்கு பங்கிட்டு நம்மை சுற்றியுள்ள அநேக ஏழைகளுக்கு
தரித்திரர்களுக்கு அதை நம்ம இந்த சீஷர்களைப் போல பங்கிட்டு நாம் அவர்கள் திருப்தி அடைவதை பார்த்து நாமும் திருப்தி அடைவோம். அதுதான் சாப்பிட்டு திருப்தி அடைவது. இன்றைக்கும் கூட நம்ம இந்த அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸை கேட்ட நாமளும் என்ன செய்ய போகிறோன்னா, நம்மளுடைய குறைவுகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கொடுக்க போகிறோம், அவரிடத்தில் தெரியப்படுத்த போகிறோம். பின்பதாக அவருடைய ஆசீர்வாதத்துக்காக அவருடைய பாதத்தில் காத்திருக்க போகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்ற பிறகு அது அநேக பேருக்கு நாம் பங்கிட்டு அவர்களை திருப்திப்படுத்தி நாமும் திருப்தியாக போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ப்ரேயர் பண்ணலாமா? அன்பின் தகப்பனே, எங்களுக்கு கொடுத்த இந்த அழகான ஒரு மோட்டிவேஷனல் வேர்ஸ்க்காக நன்றி. சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளையும் ஆண்டவரை எடுத்துக்கொள்ள கிருபை செய்திருப்பா. அதே போல் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நீ மகிமையிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்குவீராகப்பா. எங்களுடைய குறைவுகள் எல்லாம் என் தேவன் நிறைவாக்குவீராகப்பா. நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்த அநேகருக்கு நாங்கள் கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் பெற்றதை பிறருக்கும் கொடுக்கிறவர்களாக எங்களை உயர்த்துங்கப்பா. உங்களுடைய கரத்தில் எங்கள் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. பொறுப்பெடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நாம் திருப்தியாக போகிறோம். ஆகையினால குறைவுகளை பார்க்காதீங்க, அதை ஆண்டவரத்தில் கொடுத்து விட்டு பாதத்தில் அமர்ந்துருங்க. மற்றொரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ஸோடு உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். காட் பிளெஸ் யூ. தேங்க்யூ.